வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற டாப் 9 ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோனி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு இருக்கு, இன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் பாட்ஸ் இருக்கு. ஸோ இதில் பெரும்பாலும் எல்லாருமே என்ன வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், நம்மளுக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கும் எல்லாருமே அதான் வாங்குறாங்களா அப்படின்ட்டு. பட் சேல்ஸ் ஆகிற அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸுக்கு குளோபலி நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 10,000 ரூபாக்குள்ள டாப் 9 ஹெட்ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸில் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியில் ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ ஒரு ஹெட்ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கு ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவர் த இயர் ஹெட்ஃபோனுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே அதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். இப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக வர இயர்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கணும், நேச்சுரலான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கணும், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா ஓவர் த இயர்ஃபோன்ஸ் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆடியோ டெக்னிகா M40X அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,999 அவைலபிளாக இருக்குது, இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன்ஸோட குவாலிட்டியும் அது எந்த மேக்னெட்டில் செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேக்னெட் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிட் எர்த் மேக்னெட்ஸ் வச்சு அந்த ஸ்பீக்கர்ஸை பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெட்ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கிரேட் அப்படின்னு ஒரு கிரேட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஹெர்ட்ஸ்ல இருந்து 24,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஃப்ரீக்வன்சியுமே டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் கிரேட் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இது நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஸ்டுடியோலையும் யூஸ் பண்ணலாம், ரெக்கார்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டோடையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது யாரெல்லாம் ஒரு புது கம்பெனி நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கணும் அவங்களுக்குலாம் ரொம்ப கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா சோனி XB900N அப்படிங்கிற ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன், பட் ஓவர் த ஹெட் இயர்ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி நீங்கள் பாட்டுகளை கேட்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,990. இது இ-காமர்ஸ் சைட்ஸ்லையும் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஷாப்ஸ்லையும் போய் வாங்கலாம். நிறைய ஷாப்ஸ்லையும் இது அவைலபிள் தான். ஸோ இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 hours வரைக்கும் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகும். ஸோ நம்ம நிறைய ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஏர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதோடைய மேக்ஸிமம் பேட்டரி கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours இருக்கும், 6 hours இருக்கும், மிஞ்சி போனால் 10 hours இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு 1 hour வரைக்கும் லிஸ்னிங் கெப்பாசிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் ரொம்ப நேரம் பாட்டு கேட்பீங்க, உங்களுக்குலாம் எப்போவுமே பாட்டு அப்படிங்கிறது ஒரு மெயின் ப்ரொஃபஷனாக இருக்குது, இல்லைனா பாட்டு தான் என்னுடைய மெயின் பாஸ் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா Razer Kraken V3 அப்படிங்கிற ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்பெசிஃபிக்கலாக கேமர்ஸ்க்காகவே டிசைன் பண்ண ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் அவைலபிள். ரொம்ப குவாலிட்டி ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்குறக்கும் அந்த கேமர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி டிசைனாக இருக்கும், ஒரு ரகடான ஒரு டிசைனோட இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் சோனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைசர் இது மாதிரி பிராண்ட்ஸ் போக முடியல, பட் எனக்கு ஸ்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிராண்ட் வேணும், அதே நேரத்தில் ஹெட்ஃபோன் சவுண்ட்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிராண்டுக்கு நீங்கள் போயிடலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,999 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா சென்னைசர் HD350BT. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான், ஓவர் த ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. உங்களுக்கு 30 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாட்டிலுமே கேட்க முடியும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 18,000 22,000 வரைக்கும் ஃப்ரீக்வன்சி கவர் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாடலோட ஒரு 2,000 ஃப்ரீக்வன்சி கம்மியாக கவர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஸ்னாப்டிராகனுடைய ஒரு ஃபீச்சர் இருக்குது, லேட்டன்சி கம்மியாக இருக்கு. ஸோ இது பேசிக்லி நீங்கள் ரெக்கார்டிங்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு லேட்டன்சி இருக்கக்கூடாது, ரொம்ப மைன்யூட்டான ஆடியோ ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் கரெக்டான ஒரு மாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துக்கலாம், மேக்கிங் வீடியோஸில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டூடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சென்னைசர் தான் யூஸ் பண்ணுவாங்க.
சென்னைசர் வந்து நல்ல ஒரு நம்பகமான பிராண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒரு ஜெர்மன் பிராண்ட். ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து அவங்க ரொம்ப பேர் போன பிராண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கோர் லைஃப் Q35 அப்படிங்கிற ஹெட்ஃபோன். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து 9,999 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இல்லை இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒயர்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3.5mm ஜாக் கனெக்ட் பண்ணி ஒயர்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புது கம்பெனி ட்ரை பண்ணணும், ஒரு நல்ல பிராண்டாக இருக்கிறது ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனியை ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஷூர் SRH 440 அப்படிங்கிற ஹெட்ஃபோன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி. குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,999 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா இ-காமர்ஸ் சைட்ஸ்லுமே இது வந்து அவைலபிள். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதோடைய ஃப்ரீக்வன்சி லெவல் தான். இதில் வந்து 10 ஹெர்ட்ஸ்ல இருந்து 22,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பேஸ் கிட்டார்லாம் வாசிக்கிறீங்க, இல்லைனா நிறைய பேஸான சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வேரியஸ் ஃப்ரீக்வன்சி கவர் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஜப்பான், மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிறனால குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யூசர்ஸ் ரிவ்யூலாம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா JBL 650 BT-NC அப்படிங்கிற ஹெட்ஃபோன்ஸ். ஸோ JBL வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இது வந்து 9,499 ஸ்டார்ட் ஆகுது இந்த ஹெட்ஃபோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தும் இருக்குது. நீங்கள் வந்து நிறையா பாட்டுகள் கேட்பீங்க, நிறைய நேரம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 30 hours வரைக்கும் பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கவர் ஆகுது. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து 15 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 hours வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து JBL ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலெக்ஸா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வேணும், உங்களுக்கு வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து JBLோட போயிடலாம். ஸோ JBL வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. அது ரீசெண்டாக வந்த ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா போஸ் AE2W அப்படிங்கிற ஹெட்ஃபோன்ஸ். போஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸுமே சரி, அவங்க லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டிவைஸுமே சரி, ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆகட்டும் இல்லைனா ஹெட்ஃபோன்ஸ் ஆகட்டும், குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருக்கும். பட் போஸில் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கினாலும் சரி, ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஹெட்ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 hours பேட்டரி பேக்கப் மட்டும் தான் இருக்குது. அதே நேரத்தில் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 4 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ளூடூத் 5 யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஸ்லோவாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி போஸ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்கலாம். ஏன்னா அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா சோனியோட ஹெட்ஃபோன்ஸ் தான். சோனி WH-CH710N அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,999 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இருக்குது, NFC இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒயர்லெஸ் கனெக்டிங் பண்ணணும் அப்படின்னா NFC-ல பண்ணிக்கலாம். NFC அப்படிங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர நிறைய சவுண்ட் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டியில் வந்து யூஸ்வலாக வர ப்ளூடூத்தும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் ஃப்ரீக்வன்சி கவர் ஆகும். ஸோ ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், சோனியோட குவாலிட்டியும் வேணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து மெயின்டைன் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த மாடல் வந்து ஒரு கரெக்டான ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது, டூவல் நாய்ஸ் சென்சார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வச்சு உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்இயர் ஹெட்ஃபோன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவர் த ஹெட் இயர்ஃபோன்ஸில் கேட்கறது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேட்டரில் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 360 இல்லைனா டால்பி அட்மாஸ் சவுண்ட்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் த ஹெட் இயர்ஃபோன்ஸுக்கு வந்து நிகர் ஓவர் த ஹெட் இயர்ஃபோன்ஸே தான். அதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.